கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணை நடந்தது. இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரிடமும் 10 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்தியது. இரவு நேரத்தில் யாரையும் நம்பி சந்திக்காதீர்கள், நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பெண் குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி வளர்க்க வேண்டும் என கோவை கல்லூரி மாணவி சம்பவத்தை சுட்டிக்காட்டி பிரேமலதா பேசினார். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் நடத்திய பரிசோதனையில் 211 மருந்துகள் தரமற்றதாகவும் 5 மருந்துகள் போலியாகவும் இருந்தன என மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ளவர்கள் இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் விசா சேவைகள் மீண்டும் தொடங்கப்படுவதாக ஆப்கன் அமைச்சர் அல்ஹாஜ் நூருதீன் அஜிஜி கூறியுள்ளார். வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாதம் 2ஆம் சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்குகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து ஜலகண்டேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் பஞ்சமி தீர்த்தத்திற்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி திருப்பதி மாவட்ட காவல்துறை சார்பில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.